ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு G3 சினி ஏலம். இன்னைக்கு நம்ம சேனல்ல கிஃப்ட் பாக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு டிசைனர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சாதாரண ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம எப்படி அதில் டிசைன் பண்ணுறது அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன். அது மேலே ஃபேப்ரிக் பெயிண்ட் வச்சுட்டு நான் பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். நான் இன்றைக்கி எடுத்திருக்க கலர் வந்து பிளாக் மெட்டாலிக் கலர் எடுத்திருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு அது பிளாக் மாதிரி இருக்கும், பட் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். அதுக்கு மேலே இன்னும் அந்த லிட்டை வந்து அந்த அட்டடப்பாவோட மூடியை வந்து நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஒரு சீடியை வச்சு நான் இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ சீடிக்கு மேலே இது வந்து ஒரு குட்டி சீடி. இந்த சீடி வந்து என்கிட்ட இருந்துச்சு, ஸோ நான் அதை வச்சு தான் பண்ணுறேன். இந்த சீடிக்கு மேலே நான் ஸ்டோன் ஒர்க் பண்ணுறேன். ஃபேப்ரிக் க்ளூ தான் நான் எப்போவுமே என் கிராஃப்ட் ஒர்க் யூஸ் பண்ணுவேன். அப்போ தான் வந்துட்டு அது வந்து எந்த கிளைமேட்லேயோ தண்ணி பட்டாலுமே கீழே விழாது. ஸோ ஒரு லைன் ஃபுல்லாக நான் ஒரு சில்வர் ஸ்டோன் வச்சு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது முடிச்சுட்டு ஒரு பேர்ல் கலர் வச்சு நான் இன்னொரு ஸ்டோன் ஒர்க் பண்ணி அதுக்கு மேலே 3D அவுட்லைனர் இருக்குது இல்லையா, ஃபேப்ரிக் 3D அவுட்லைனர், அதை வச்சுட்டு நான் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன். சிடி ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்கேன் டிசைனிங்காக. இப்போது இந்த சிடியை அந்த பாக்ஸோட மூடி மேலே ஒட்ட போகிறோம். ஒட்டிட்டு அந்த நடுவில் இருக்க கேப்பில் கைப்பிடி மாதிரி நான் ஏதாவது வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு ஒரு பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு ஒயிட் பீடு, அதில் இருக்க அந்த ஹோலை ஒரு ஹோலை வந்து பேக்கில் வச்சுட்டு இன்னொரு ஹோலுக்கு மேலே வந்து ஒரு சின்ன பொட்டு எடுத்து ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒட்டிட்டு இன்னொரு சைடாக நான் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு அந்த சீடியில் ஒட்டிக்கிறேன். ஸோ பார்க்குறதுக்கு அது அழகாக கைப்பிடி மாதிரியே இருந்துச்சு, நல்லாயிருக்கும். ஸோ இதை இப்படி பேஸ்ட் பண்ணிவிட்டு மித்தம் இருக்கிற கேப்பில் 3D அவுட்லைனர் வச்சுட்டு ஸ்டோன்ஸும் வச்சு நான் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ண போகிறேன். இப்போதைக்கு நான் 3D அவுட்லைனர் வச்சு பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறமா ஃபேப்ரிக் க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டு குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு அந்த சில்வர் பேர்ல் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த 2 குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு எதாவது ஒர்க் பண்ணலான்ட்டு இன்னும் கொஞ்சம் நமக்கு லுக்காக தெரியணும் அப்படின்றதுக்காக நான் அந்த பிளாக் 3D அவுட்லைனரை அந்த கோல்டனில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா எடுப்பாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாட்டமில் இருக்கிற அந்த பேஸ்க்கு வந்துட்டு ஒரு கீழே அந்த என்ன சொல்கிறது ஸ்டாண்டு மாதிரி அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஹோல் இருக்குது. அதே மாதிரி 4 பீட்ஸ் எடுத்து 4 கார்னரில் கம் போட்டுட்டு மேலே எப்படி நம்ம லிட்டில் ஒட்டினோமோ அதே மாதிரி தான், ஆனால் இன்னொரு சைட் ஸ்டோன்லாம் ஒட்ட வேண்டாம். அப்போ தான் கீழே வந்து அது நிற்கும் அந்த பாக்ஸ் கரெக்டாக. அது ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்கும், க்ரிப்பாக இருக்கும் நிற்கிறதுக்கு. பார்க்குறதுக்கு நம்ம கடையில் கிடைக்கிற அந்த பாக்ஸ் மாதிரியே இருக்கும், கால்லாம் வச்சா மாதிரி. ஸோ இப்போ லிட்லையும் நான் இன்னும் கொஞ்சம் 3D அவுட்லைனர் வச்சு ஒர்க் பண்ணிவிட்டு ஸ்டோன்ஸும் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்குது. இதுதான் லிட்டு. ஸோ பாட்டம் இது ஆக்சுவலாக நான் இப்படியே தான் ஒட்டி இப்போ தான் எடுத்திருக்கேன், இல்லைனா இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு காமிச்சிருக்கலாம். இப்போ பாட்டம் இப்படி கீழே வச்சுட்டு நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணால் நமக்கு ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும். சூப்பராக இருக்குல்ல? இது மாதிரி நீங்கள் கலராலாம் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை யாருக்கும் கிஃப்ட் கொடுக்கும்போது அதில் ஏதாவது ஒரு கிஃப்ட் போட்டு கொடுக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.